இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. லக்ஷ்மிக்கு எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நான் கடவுள்கிட்ட நிறைய வேண்டுதல்களை வச்சுட்டேம்மா. போதும் கடவுளே, அவளை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துடு. நம்ம விக்ராந்த் அவளை நினைச்சு எவ்வளவு கனவு கண்டிருக்காரு. விக்ராந்தோட சேர்ந்து நாமளும் கனவு கண்டோம். லக்ஷ்மிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம். சலோனி, நல்லதா பேசுமா. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எந்த பிரச்சனையும் வராது. நீ வேணா பாரு, அவ கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவா. அவ வீட்டுல நம்ம கிட்ட சொன்னாங்களே, இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கான். ஆனா எல்லா தடவையும் அவ மரணத்தை ஜெயிச்சு எல்லாரையும் காப்பாத்திருக்காளாம். நீயே பாரு, இந்த முறையும் அப்படிதான் நடக்கும். யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. ஏதாச்சும் பண்ணி இந்த பாம்பை கண்டிப்பா தொலைவுக்கு கொண்டு போகணும். நான் யாருக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். நான் நிச்சயமா எல்லாரையும் காப்பாத்தியே தீருவேன். எல்லாரோட உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை பணம் வச்சிருக்காங்க லக்ஷ்மி. அவங்களுக்காக நாம பிரார்த்தனை பண்ணுவோம். ஒரு நிமிஷம் கூட தன்னோட உயிரை பத்தி யோசிக்காம அவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க நம்மளை காப்பாத்துறாங்க, கடவுள் அவங்கள காப்பாத்தட்டும். அவங்களுக்காக நாம இப்ப செய்ய வேண்டியது பிரார்த்தனை மட்டும்தான். மலிஷ்கா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நியூஸ் நீ பார்த்தல. லக்ஷ்மிக்காக நாமளும் ப்ரே பண்ணலாம். பா, ப்ரே பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஏன் அவளுக்காக ப்ரே பண்ணணும்? அவ நல்ல பேர் வாங்க ஆசைப்படுறா. இந்த சம்பவம் பண்றதே அவதானே. நல்ல பேர் வாங்கணும்னா வாங்கட்டும். பாம்பு எடுத்துக்கிட்டே எதுக்காக போகணும்? எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் நோ, அவளுக்கு மகான் ஆகணும், தேவி ஆகணும். சரி, தேவியாகி தொலையட்டும். அப்ப நான் எதுக்கு ப்ரே பண்ணணும்? சரி சரி, ஓகே ஓகே, நீ ப்ரே பண்ண தேவையில்லை. பண்ணாத. பண்ற மாதிரி நடிக்கலாம்ல. நான் எதுக்கு நடிக்கணும்? எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன் இப்படி பண்ற நீ? டஃபர் ரிஷிக்காக. லக்ஷ்மி, லக்ஷ்மி, காரை நிறுத்து ப்ளீஸ். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயாவது பாம்பை தூக்கி போடலாம் ப்ளீஸ். இல்ல ரிஷி, நான் வண்டி நிறுத்த மாட்டேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ரிஷி? நான் தான் சொன்னல, நான் தனியா தான் போவேன். நான் இந்த பாம்பை எங்கேயாவது தள்ளி போய் போட்டுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணு ரிஷி. ஆனா இப்படி எல்லாம் பண்ணாத லக்ஷ்மி. இல்ல, நீ எங்க போனாலும் நானும் உன் கூடவே வருவேன். நான் உன்னை தனியா விட மாட்டேன் ப்ளீஸ். ஐயோ ரிஷி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ப்ளீஸ் ரிஷி. நிறுத்து. மாட்டேன், நிறுத்த மாட்டேன் ரிஷி. லக்ஷ்மி ப்ளீஸ் ப்ளீஸ். லக்ஷ்மி, 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 நீ என்ன பண்ற? ரிஷி ப்ளீஸ் ரிஷி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க இருந்து போ ரிஷி. உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. உனக்கு ஏதாவது ஆச்சுனா அப்ப ஏன் நிலைமை என்ன? நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். ஒன்னா வாழலாம் இல்ல ஒன்னா சாகலாம். ப்ளீஸ் வண்டியை நிறுத்து, நானும் உள்ள வந்துடுறேன். ரிஷி, ஏன் இப்படி பேசுற? மலிஷ்கா நிலைமை என்ன ஆகும்? உனக்கு என்ன பைத்தியமா? இங்க நம்மளோட உயிரே போயிட்டு இருக்கு. நீ மலிஷ்காவை பத்தி கவலைப்படுற? நீ அவளை விடு. என்ன பத்தி முதல்ல யோசி. வண்டியை நிறுத்து, நான் கீழே வரேன். மாட்டேன், நான் நிறுத்த மாட்டேன். ரிஷி, நீ இறங்கு. ஆயுஷ், நீங்க எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ஷாலுவும் ரிஷியும் எப்படி இருக்காங்க? மாமா, நாங்க நல்லா தான் இருக்கோம். ஷாலு என் கூட தான் இருக்கா. நல்லா தான் இருக்கோம். அண்ணா, ஆயுஷ் இருந்தானா அவன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், கொடுங்க. ஆயுஷ், ஆயுஷ், நீ எப்படி இருக்க? எல்லாம் ஓகே தானே? மாம், நான் நல்லா இருக்கேன். டோன்ட் வரி, நான் நல்லா இருக்கேன். உனக்கு அடி எதுவும் படலையே? இல்ல மாம், எனக்கு எந்த அடியும் படல. இங்க சிச்சுவேஷன் எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்புறம் ரிஷி, ரிஷி எங்க இருக்கான்? ரிஷி, ஆயுஷ், அதெல்லாம் இருக்கட்டும். ரிஷி எங்க இருக்கான்? அவனுக்கு ஒண்ணும் இல்லைல்ல?
மாமி அவரு ஆயுஷ் ரிஷி கிட்ட போனு கூட அவன் கிட்ட நான் பேசணும். அவன் உன் கூட தானே இருக்கான். உனக்கு நான் பேசுறது கேக்கல? நான் ரிஷி கிட்ட பேசணும். உன் கூட தானே அவன் இருக்கான். நான் என்ன பண்றது, என்ன சொல்றது? உண்மையை சொல்லவா? உண்மையை சொன்னா மாமி அப்செட் ஆயிடுவாங்க. நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும். மாமி அது ரிஷி ப்ரோ அது ஆயுஷ் ஆயுஷ் என்னாச்சு? ஆயுஷ் ஏதாவது பேசு. மாமி இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். ஓகே ஆயுஷ், எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லு. ரிஷி எங்க இருக்கு? போனை கட் பண்ணிட்டான். நான் அவன் கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஆனா அவன் எனக்கு பதில் சொல்லல. ரிஷி எங்க இருக்கான்னு அவன் சொல்லல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போனை கட் பண்ணிட்டான். அவனை நீங்க தான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. அவன் கொஞ்சமாவது சென்சிபிளா இருக்க கூடாதா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிருக்கலாம்ல. ரிஷி எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு சொல்லவே இல்ல. ரிஷிய பத்தின கவலைய மனச வாட்டுதுங்க, ஆனா இவன் எதுவுமே சொல்லல. நீலம் ரிஷிக்கு எதுவும் ஆயிருக்காது, கவலைப்படாத. அங்க பேச முடியாத நிலைமை, அதனாலதான் ஆயுஷால உன்கிட்ட எதையும் விவரமா சொல்ல முடியல. நிலைமையை புரிஞ்சுக்கோ. கண்டிப்பா அவன் திரும்பவும் உனக்கு போன் பண்ணி விவரமா சொல்லுவான். ரிஷி எப்படி இருக்கான், ஷாலு எப்படி இருக்கான், லக்ஷ்மி எப்படி இருக்கான்னு எல்லாத்தையும் சொல்லிடுவான். யூ ப்ளீஸ் ரிலாக்ஸ். லக்ஷ்மி இருக்காளே, தான் உயிரை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம அவ என்னென்னமோ பண்றா. நான் மாமி கிட்ட என்ன சொல்றது? எல்லாரும் டென்ஷனா இருப்பாங்க. ரிஷி ப்ரோ எப்படி இருக்காரு நமக்கே தெரியாது. அண்ணி எங்க இருக்காங்கன்னு எதுவும் தெரியாம நாம என்ன பண்றது சொல்லு? பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு டர்னிங்ல கார் மலையில இருந்து கீழே விழுந்து பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு. லக்ஷ்மி, நீ எங்க இருக்க? உனக்கு எதுவும் ஆகாது லக்ஷ்மி. நான் இருக்கல. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எதுவும் ஆகாது. நான் இருக்கல லக்ஷ்மி, உனக்கு எதுவும் ஆகாது. ரொம்ப பெரிய பிளாஸ்ட் நடந்திருக்கு. காரோட நிலைமைய பாரு, எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. டிவில அந்த லக்ஷ்மி வந்தால, அவங்களுக்கு உறவுக்காரனா தான் இருக்கணும். முதல்ல நாம போய் இவனை பிடிக்கலாம், இல்லனா இவனும் செத்துருவான். லக்ஷ்மி நம்ம உயிரை காப்பாத்தி இருக்கா, நாம இவனை காப்பாத்துவோம். லக்ஷ்மி, எப்பா சாவு பண்ணி? சார் வாங்க சார், இந்த பக்கம் வாங்க சார். அவ கீழ இருக்கா. சார் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. லக்ஷ்மி அங்க கார் கீழ. அவ என்ன வந்துருவாங்க சார். அங்க கீழ பிளாஸ்ட். சார் வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க. லக்ஷ்மி எங்க லக்ஷ்மி? லக்ஷ்மி எங்க போறீங்க? லக்ஷ்மி சார் உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? அவங்க செத்து போயிட்டாங்க. வாயை மூடு.